ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் CCS 347 கேம் டெவலப்மெண்ட் ஆகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த எக்ஸாம் டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சுன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா CCS 347 கேம் டெவலப்மெண்ட் ஆகிற இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கிற டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு நாள் டைம் இருந்திருக்கு. ஸோ கடைசியாக பார்க்குறப்போ இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோலர் பேஸ்ட் அனிமேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த அனிமேஷன் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3D டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 3D கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2D கம்பேர் பண்ணுறப்போ 3D வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி அந்த 3D கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜெனர்ஸ் ஆஃப் கேம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. கேம் காம்போனன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எலிமினேஷன் இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்குற சான்சஸ் இருக்கு. அனிமேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அனிமேஷன் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 3D கிராஃபிக்ஸ் ஃபார் கேம் அவதார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 3D கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி போர்ட் டெவலப்மெண்ட் ஃபார் கேமிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேம் பேலன்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் லெவல் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றப்போ இதில் இருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் படிக்காம நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இதை கடைசியா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேசியல் சார்ட்டிங் அல்கோரிதம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்கோரிதம்ஸ் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேம் ஏஐ ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் ரெண்டரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேம் இன்ஜின் கண்டிப்பா கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பேத் ஃபைண்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டரிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் 50 மார்க்ல ரெண்டரிங்லாம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு கேட்குற சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேம் லாஜிக் ரொம்ப முக்கியமான ஒன்று. கொலிஷன் டிடெக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டிங் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி இல்லை கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பை கேம் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. மல்டி பிளேயர் கேம்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேம் ஸ்டுடியோ கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட்டி ரொம்ப முக்கியம். அந்த 4th யூனிட்ல யூனிட்டி கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மொபைல் கேமிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேம் பிசிக்ஸ் அல்கோரிதம் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக அந்த அல்கோரிதம் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெவலப்பிங் 2D அண்ட் 3D இன்டராக்டிவ் கேம்ஸ் யூசிங் பை கேம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 3D கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிவைஸ் ஹேண்ட்லிங் இன் பை கேம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பசில் கேம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் பிகோஷன்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அசெட் கிரியேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. 3D கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராமிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் 15 மார்க்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஐசோமெட்ரிக் அண்ட் டைல் பேஸ்டு ஏர்கேட் கேம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வரலாம் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் படிக்காதீங்க, ஆல்ரெடி நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. லாஸ்டா பார்க்குறப்போ இதுல இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிருங்க, எதை ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.